ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் கோதுமை ரவை இருக்கும். அந்த கோதுமை ரவையை வச்சு தான் நம்ம தோசை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் கோதுமை ரவை இருந்தால் இந்த மாதிரி தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தோசை செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுலேயே உளுந்தும் அளந்துக்கோங்க. 1 டம்ளர் கோதுமை ரவை அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து சரியாக இருக்குங்க. அடுத்ததாக வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இப்போது இதை ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள், உளுந்து ரவை எல்லாம் ஊறி நல்லா வந்திருக்கு. இது கம்மியான அளவு அப்படிங்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். இந்த மாவு ஒரு நாள் இல்லை அடுத்த நாள் 2 நாள் தான் வச்சு யூஸ் பண்ண முடியுங்க. அதனால் அப்பப்போ கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இப்போது நான் இதை ஃபுல்லாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு பொங்கி வரும், அதனால் கேப் இருக்கிற மாதிரி பாத்திரமாக கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மஞ்சு வந்திருக்கு மாவு. மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி எடுத்துருங்க. இப்போது நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை ஒரு 7 to 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும். வெயில் காலம்னா 6 to 7 மணி நேரம் போதுங்க. குளிர்காலம்னா 7 to 8 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரைச்ச மாவை விட மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்குது. இப்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மீதி மாவு இருந்தால் அதை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுடுங்க. நம்ம எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் இந்த தோசையை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். தோசை ஊற்றுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கோதுமை ரவையில் குழந்தைங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்தா அறவே சாப்பிடவே மாட்டாங்க. அதை நம்ம அரைச்சி இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்துட்டோமா தோசை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி கோதுமை ரவையில் தான் செஞ்சதுன்னு தெரியவே தெரியாதுங்க. இது போல் ப்ளைனாக வேணாலும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கேரட் ஆனியன்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தோசையில் நான் ஆனியன் போட்டு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி காட்ட போகிறேன் பாருங்கள். பொடிப்படியாக நறுக்கின வெங்காயம் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். கேரட்லாம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் திருப்பி விட்டு வேக வச்சோம்னா நம்மளுடைய கோதுமை ரவா தோசையில் சுட்ட ஆனியன் ஊத்தாப்பமும் ரெடி ஆகிடும். இப்போது திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய ஆனியன் ஊத்தாப்பம் தோசையும் ரெடி. நான் இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.